ஹாய், திஸ் இஸ் போட்டோ பியூட்டி 143. இன்னைக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு கண்டென்ட்டுங்க. நிகிதா சர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ஆக்டர். நீங்க நிகிதா சர்மா அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா 2 ஐடி வரும். ஒரு இந்தியன் ஆக்டர் ஒன்று வரும், டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று பெங்களூர் அப்படின்னு வரும். இந்த பெங்களூர் நிகிதா சர்மாவை தான் நம்ம பார்க்க போறோம். இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் உங்களுக்கு கீழே தர்றேன். ரொம்ப குவாலிட்டியான ஒரு ப்ரொஃபைலுங்க. நான் எதிர்பார்க்கல. இவங்களுடைய புகைப்படங்கள்லாம் பார்க்கல இவங்க வெறும் ஒரு கவர்ச்சி நடிகையா அல்லது ஒரு கவர்ச்சிகரமான மாடல் அப்படின்னு தான் நினைச்சேன். அப்புறம் அவங்கள பற்றியான ஒரு ஒப்பீனியன் என்னன்னா, நல்ல அழகா இருக்காங்க, ஏன் ரொம்ப கவர்ச்சியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையிலையும் நான் பார்த்தேங்க. இந்த ப்ரொஃபைலில் உங்களுக்காக போட்டோஸ் கலெக்ஷன் பண்ணையில் இவங்களை பற்றியான ஒரு ஒப்பீனியன் என் மைண்டுக்குள்ள மாறிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் கவர்ச்சியை பற்றியான ஒரு ஒப்பீனியன் எனக்கு முற்றிலுமாவே மாறுச்சுங்க. இவங்களோட ப்ரொஃபைலில் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஃபோட்டோஸோடலாம் போடுவாங்க. இவங்க அம்மா ஒரு மாடல், இவங்க அப்பாவும் இவங்களுடைய ப்ரொஃபைலில் நான் பார்க்க முடிஞ்சிச்சு, இவங்களுடைய பிரதரையும் நான் பார்க்க முடிஞ்சிச்சு. அதை தாண்டி இவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் நான் பார்க்கையில் கவர்ச்சியை தாண்டி ஒரு அழகு பெண்மைகிட்ட இருக்குது அப்படின்னு நான் உணர்ந்த ஒரு ப்ரொஃபைலுங்க. பெண்கள் புகைப்படங்களை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறதுனால நானும் ஒரு கவர்ச்சியை நோக்கி தானே பார்க்குறேன். அதை தாண்டி ஒரு பெண்களை சார்ந்த ஒரு அழகை ரசிக்கிறது இந்த ப்ரொஃபைல் என்னை உண்மைக்குமே தூண்டுச்சுங்க. இவங்களை நான் ஃபர்ஸ்ட் பார்க்கையில் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் நாசருடைய டப்பிங் அந்த ஒரு டைலாக் ரொம்ப பிரபலமாக போயிருக்கல. எப்பா நான் இன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, அவ கண்ணு இருக்குல்ல கண்ணை விடுறா, அவ மூக்கு இருக்குல்ல மூக்கை விடுறா, அவ உதடு இருக்குல்ல உதடு அப்படின்னு ஒரு டைலாக் ரொம்ப பிரபலமா போய்கிட்டு இருக்கு. அந்த டைலாக்கு ஏற்றது போல இவங்களுடைய அழகை நான் பார்த்து கவர்ச்சியை தாண்டி நான் உங்களை உண்மைக்குமே ரசிக்க ஆரம்பிச்சுட்டேங்க. நல்ல ஒரு அழகு, தெளிவான ஒரு முகம், எப்படி சொல்றது, ஐஸ்கிரீம் கேக்கு மலைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான உடல் வாகு, ஒரு அப்படி சொல்றது அப்படியே ஆப்பிள் கன்னங்கள், அதை வர்ணிக்க உங்களுக்கு புகைப்படங்களை பார்க்கல உங்களுக்கே தெரியும். ஒரு நல்ல கட்டான ஒரு உடல் அழகு. அதை தாண்டி இவங்க மேல இருந்த அந்த கவர்ச்சி பார்வையை தாண்டி நான் ஒன்று பார்த்தேங்க. இவங்க 1995 பிறந்திருக்காங்க. கர்நாடகாவில் தான் படிச்சிருக்காங்க. கர்நாடகாவில் தான் ஸ்கூல் காலேஜ்லாம் முடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கருங்க. ஒரு கவர்ச்சியாக தன்னுடைய ப்ரொஃபைல வச்சிருந்தாலும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது, இதையும் தாண்டி எனக்கிட்ட டேலண்ட் இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்ட் வேணும். அதுக்கப்புறம் மைக்ரோபயாலஜி என்னமோ படிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. மாடல் அண்ட் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். இது பொதுவாகவே இன்னைக்கு நீங்க ஒரு புகைப்படங்களை போட்டு உங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் வந்தா நீங்க இன்ஃப்ளூயன்சர் ஆயிடலாம். ஆனா அதை தாண்டி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த உடல் அழகு, கவர்ச்சி, இதுக்கெல்லாம் யாரு வேணாலும் குயிக்கா ஒரு ப்ரொஃபைலை கொண்டுட்டு வந்துடலாம். தன்னை ஒரு குவாலிட்டியான பர்சனா மற்றவங்களுக்கு கருத்துக்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா ஸ்பீக்கர்ஸ் தான். ஸ்பீக்கர்ஸால எந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்கவும் முடியும், எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றி அமைக்க முடியும். நம்ம கோர்ட்ல வக்கீல் சொல்லோம்ல, வக்கீல் வாதாடுறதுக்கு 2 சைடும் வக்கீல்ஸ் வருவாங்க. பட் 2 பேருமே அவங்களுக்கு தெரியும் சட்டம் இதுதான், ரூல்ஸ் இதுதான்னு. ஆனா தன்னை இது இவங்க செஞ்சதுக்காக காரணம் இது, இந்த விஷயத்துல இது சரி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பீக்கிங் ஸ்கில் வேணும். அப்படி ஒரு ஸ்பீக்கிங் ஸ்கில் இருந்துச்சுன்னா ஒரு வழக்குல நம்மளால ஜெயிக்க முடியும். அது போலதான் ஒரு நல்ல ஸ்பீக்கிங் ஸ்கில் இருந்துச்சுன்னா எந்த ஒரு சூழலையும் தனக்கு சாதகமா அமைச்சுக்கிற முடியும். அதனாலதான் அரசியலே நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பீக்கிங் ஸ்கில் இருக்கவங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு பணமே இல்லாட்டியும், உங்க பேக்ரவுண்ட்ல நல்ல பண வசதி இல்லாட்டியும் உங்களால நல்ல ஸ்பீக்கிங் ஸ்கில் இருந்துச்சுன்னா நல்ல டெவலப் ஆக முடியும், ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகலாம். நீங்க உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல படிப்பு இல்லாட்டியும் பணம் இல்லாட்டியும் உங்களால நல்ல ஸ்பீக்கிங் ஸ்கில், ப்ரெசன்டேஷன் மைண்டு, உங்களுடைய வார்த்தைகளை நல்லா ப்ரெசன்ட் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவல்ல கொண்டுட்டு போகலாம். இதைத்தாங்க நான் உங்கள்கிட்ட பார்த்து நான் உயர்ந்தேன். ஸோ இவங்களுடைய பயோகிராஃபி தான் உங்களுக்கு சொல்லிட்டேனுங்க. இவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் நான் உங்களுடைய ஐடியை கீழே போடுறேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க. நிறையா இவங்கள்ட்ட நீங்கள் நல்ல விஷயம் கற்றுக்கலாம். நான் பார்த்து வியந்ததுலே ஒரு சூப்பரான ஐடி, அதை விட ஒரு சூப்பரான பெண்மை.
அருமையான ஒரு அழகு தேவதைன்னே நம்ம சொல்லலாமே. பெண்கள் என்றாலே அழகுதான், பட் இருந்தாலும் இவங்களும் ஒரு அழகு தேவதை தான். அழகா இருந்தாங்க. அழகை ரசிக்கிறது தப்புல, அதை கொச்சைப்படுத்துவதும் கொச்சையாக நினைப்பதும் தான் குற்றம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் புகைப்படங்களை சேகரித்து உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ கண்டென்ட் நான் கொடுக்கும்போது கவர்ச்சி மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணல அப்படிங்கிறத நான் உணர ஆரம்பித்த ப்ரொஃபைலுங்கிறனால உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களுடைய ஃபோட்டோ பியூட்டி 143 நல்ல கலெக்ஷன் புகைப்படங்களோட சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய். See you next video.